ஜப்பான்ல 18 சென்ச்சுரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இருந்த எல்லா வீடுகளும் வந்து அந்த மரப்பலகைகள வச்சு தான் கட்டின வீடா இருக்கும். ஸோ, அதில என்ன ப்ராப்ளம்னா, ஒரு வீட்ல தீ பத்துச்சுன்னா போதும், கன்டினியூஸா எல்லாம் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சுரும். இது ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 2 என்னன்னா, அந்த மரப்பலகைகள்ல இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ்னால அதில ஃபங்கஸ் வந்துருது, கரையான் வந்துருது. இல்ல இந்த மரப்பலகையே வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் வந்து அழுகி ஒண்ணொண்ணா விழ ஆரம்பிக்குது. ஸோ, மரப்பலகைகள யூஸ் பண்றதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த ஒரு கட்டத்துல ஜாப்பனீஸ் மீனவர்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரப்பலகை எடுத்து அது வந்து இன்டென்ஸ் ஹீட் நெருப்புல வந்து ஒரு பக்கம் சுட்டு எரிக்கும்போது அந்த பலகை வந்து இன்னும் ஸ்டர்டி ஆகுது. அப்படி இந்த நெருப்பால வந்து பதப்படுத்தப்பட்ட இந்த மரப்பலகைகள் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் செலவும் இல்லாம வந்து நிலைச்சு நிக்குமா. இந்த ப்ராசஸ்க்கு ஜாப்பனீஸ் பீப்புள் வச்ச பேர் வந்து யாகேசுகி. இதுல இருந்து நான் ஒரு பெரிய பாடமா நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு துரோகம், ஒரு துக்கம் இதெல்லாம் வரும்போது கடவுள்கிட்ட எனக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்க, நான் என்ன அப்படி பாவம் பண்ண என்ன இப்படி தண்டிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேள்விகள் கேட்கிறோம். ஆனா நமக்கு இப்படி நடக்கிற இந்த துயர சம்பவங்கள் ஒருவேளை நம்மள வந்து பக்குவப்படுத்துறதுக்காக இருக்குமோ, ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்துக்காக நம்மள தயார்படுத்துறதுக்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க தோணுது. நான் வந்து உங்ககிட்ட வாழ்க்கையில நடக்கிற எல்லா கெட்ட விஷயமும் ஏதாவது ஒரு நல்லதுக்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லல. பட் அந்த விஷயங்களை ஏன் கடவுள் நமக்கு இந்த வலியை கொடுக்கறாரு அப்படின்ற ஒரு கோவத்தோட அணுகிறத விட, ஒருவேளை கடவுள் என்ன வந்து இத வேற ஒரு விஷயத்துக்காக என்ன தயார்படுத்துறாரோ அப்படின்னு ஒரு பாசிட்டிவா கொண்டு போகும்போது அதை கடந்து போறதுக்கு நம்மளுக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். கடவுளை இயற்கையோ என்னைக்குமே நம்மள வந்து உடைஞ்சு போகணும்னு நினைக்கிறது இல்லைங்க. பட் அப்படி நம்ம உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு சம்டைம்ஸ் we have to walk through fire.